சென்னை நீலாங்கரையில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வீட்டை சுற்றி போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தஞ்சையில் திமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது நடிகை த்ரிஷா குறித்து இரட்டை அர்த்தத்தில் பேசியதாக உதயநிதி மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. த்ரிஷா குறித்து இரட்டை அர்த்தத்தில் பேசிய உதயநிதி மீது நடவடிக்கை எடுக்க கோரி தஞ்சை காவல் நிலையத்தில் தவேக மகளிர் அணியினர் புகாரும் கொடுத்திருக்கிறார்கள். த்ரிஷா குறித்து இரட்டை அர்த்தத்தில் பேசியதாக கூறி உதயநிதிக்கு எதிராக தவேக சார்பில் இன்று மாநிலம் முழுவதும் போராட்ட அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. போலீசில் புகார், தவேக ஆர்ப்பாட்ட அறிவிப்பை தொடர்ந்து சென்னை நீலாங்கரையில் உள்ள உதயநிதி வீட்டை சுற்றி போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னை நீலாங்கரையில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வீட்டை சுற்றி போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தஞ்சையில் திமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது நடிகை த்ரிஷா குறித்து இரட்டை அர்த்தத்தில் பேசியதாக உதயநிதி மீது புகார் தொடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய இளைஞரணி செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வீட்டுல போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவருக்கு வழக்கமாக பாதுகாப்பு இருக்கக்கூடியதை விட தற்பொழுது கூடுதலாக அதிக அளவு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த முறை இது அவருக்கு எதிரான ஒரு போலீஸ் குவிப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், நேற்று தினம் நடைபெற்றிருக்கக்கூடிய திமுகவுடைய ஆர்ப்பாட்டத்துல அவர் பேசிய பேச்சின் போது இரட்டை அர்த்தத்தில் பேசியதாக தவேகவினர் பல்வேறு மாவட்டங்கள்ல உதயநிதி மீது புகார் தெரிவித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து வராங்க. அதன் அடிப்படையில் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக போலீசார் குவிக்கப்பட்டிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் நேற்றைய தினம் காவிரிக்காகவும் அதே நேரத்தில் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து தவேக அரசை கண்டித்து போராட்டம் நடத்துவதற்காக திமுக சார்பில் முன்னறிவிக்கப்பட்ட போராட்டமாக நேற்றைய தினம் தஞ்சாவூர்ல திமுகவுடைய இளைஞரணி செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றிருந்தது. அந்த ஆர்ப்பாட்டத்துல உதயநிதி அவர்கள் பேச தொடங்கிய போது கீழிருந்தவர்கள் த்ரிஷா என்று அவர்கள் கூறிய நேரத்துல அவர் காவிரியில் தண்ணி வர வேண்டும் என்று பேசியதாக ஒரு அர்த்தத்தில் பேசியிருந்தார். அது இரட்டை அர்த்தமாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது. அப்படியான சூழலில் அது அநாகரிகமான ஒரு பேச்சு என்று தவேகவினர் கண்டனம் தெரிவித்து வரக்கூடிய நிலையில தவேகவினர் உதயநிதி மீது நடவடிக்கை வேண்டும், அவர் பேசிய பேச்சுக்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தற்பொழுது தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்கள்ல அவங்க புகார் கொடுத்து வராங்க. சென்னையிலும் காவல்துறையுடைய இயக்குநரை சந்தித்து புகார் கொடுக்க இருப்பதாகவும், அதே போன்று சென்னை மாநகர காவல் ஆணையரை சந்தித்து புகார் கொடுக்க இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியான சூழலில் தொடர்ந்து புகார் கொடுப்பதற்கு முன்பாக அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக போலீசார் குவிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதுவும் குறிப்பாக அவர் வசிக்கக்கூடிய நீலாங்கரை இல்லத்துல அதிக அளவிலான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிற இந்த காட்சிகளை பார்க்கிறோம். அவர் ஒரு சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர், அது மட்டுமின்றி திமுகவுடைய சட்டமன்ற குழுவுடைய தலைவராக இருக்கிறார். இதற்கு முன்பாக துணை முதலமைச்சராக இருந்திருக்கிறார், அமைச்சர் பொறுப்பில் வகித்திருக்கிறார். அப்படியான ஒரு சூழலில் அப்படி பேசக்கூடியவர் சற்று மாண்போடு பேசியிருக்க வேண்டும் என்று திமுகவினருக்கு எதிராக தவேகவினர் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்துவதற்காகவும் அது குறித்தான சுவரொட்டிகள் விட்டியும் கண்டன முழக்கங்கள் எழுப்பிவிடக்கூடிய சூழல்ல இந்த நடவடிக்கை தற்பொழுது பார்க்கப்படுகிறது. காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருப்பதனால இந்த பகுதியில் தற்பொழுது சற்று பதட்டமான ஒரு சூழலும் இருக்கிறது. தொடர்ந்து விவரங்கள் அறிந்திருக்கக்கூடிய திமுகவினரும் இந்த பகுதியை நோக்கி வரக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு தற்பொழுது இந்த பகுதியில் அதிக அளவான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டுமின்றி உதயநிதி அவருடைய இல்லம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தான் முதலமைச்சருடைய இல்லமும் இருக்கிறது. எனவே அதற்கான கூடுதலான பாதுகாப்புக்கும் காவல்துறை போடப்பட்டிருக்கூடிய நிலையில உதயநிதி அவருடைய இல்லத்தில் மட்டும் சூழ்ந்து தற்பொழுது அதிக அளவில் காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து இது அடுத்த கட்டமாக காவல்துறை நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பதை உயரதிகாரிகள் வந்ததற்காக தெரிவிக்கப்படும் எனவும் சொல்லியிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.